மக்களே இரவுல வள வாங்குறது எப்படின்னு கேட்டுருந்தியா? அதான் இப்ப நம்ம வீடியோல எடுக்க போற மக்களே. ஒரு 5 நிமிஷம் ஓடி ஓடு. அது மீன் காசு விற்குமா? 5 ரூபாயா? மக்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இந்த மீன், நம்மளுக்கு அவ்வளோக்கு தேவைப்படாது. அதனால நம்ம கடலில் விட்டுருவோம். இவர் பெருசாக வந்துட்டேன்னா செம டேஸ்டாக இருப்பார் மக்களே. காட்டு இந்த பாரு நெட்டி ஆடலையா, பாரு பாரு துடிக்காரா. சீலா மீனுக்கு இறைய இவர் தான். சீலா எதுக்கு கடிக்காரா இல்லையே, இது வேற பார்த்த உடனே தின்றுவாரு. இவர் தான் அவர் பார்த்துங்க மக்களே, உங்கள்ட்ட பேசுறாரு பாருங்க. பேசியா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேப்பர்ல இருந்து எங்களை இந்த பேப்பர்ல இருந்து என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. சரி மக்களை பாப்பா, இவரை காப்பாத்திடுவோம். போடு எங்க அவன் என்ன மீன் வரல. நம்ம குழம்பு வச்சு தின்னோம்ல மக்களே, அந்த மீன் தான் வருது. மாவுளா இல்ல உயிரோட தான் இருக்காரு. இவர் உயிரோட தான் இருக்காரு மக்களே. இவரை வந்து எப்படி எடுக்கணும்னா, லேச கூட ஒரு குழம்புல டேமேஜ் ஆகக்கூடாது. நாங்கள் எங்கள் வலையை கூட வெட்டி எடுத்துருவோம். ஏன்னா அவர் வந்து முக்கியமான ஆளு. நல்ல மாதிரி தான் மாவுளா உயிர் வந்துருச்சு. சண்டை இப்ப காட்டிக்கிறேன். வேகத்துக்கு இவர் ஒரு ஆளு. வேகம்னா நம்ம வலையில உடச்சிருவாங்க, அந்த அளவுக்கு வேகமான ஆளு. ரொம்ப தெத்துனா மட்டும்தான் ஆள் கிடப்பாரு. கீழே இவர் தான் வேகமான ஆள் கடல்ல. இவரும் காப்பாற்ற சொல்றாரு, நாங்க விட மாட்டோம். ஏன்னா இவரை காப்பாற்றணும்னா எங்க குடும்பத்தை நாங்க காப்பாற்ற முடியாது. பாப்பு மக்களே, உயிரா இருக்கு. பாவக்கடை எடுக்கணும் போல. எப்பவுமே சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வலைய விட்டு செக்கலுக்கு மீனை பிடிச்சிருவோம். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, செக்கல் மீனையும் பிடிச்சாச்சு, வெளுப்பு மீனையும் பிடிச்சாச்சு. இப்ப காலம் 5 மணி ஆயிட்டு. பாத்துங்க மக்களே, செக்கல் மீன் இருக்கு, வெளுப்பு மீன் இருக்கு. ஆனா ரெண்டுமே கரெக்டான பாதத்துல பிடிச்சாச்சு. ஐஸ் பண்ணி நம்ம எவ்வளவு விற்கிறோமோ அதான் பெரிய மேட்ரு. இதுல காத்துக்குள்ள சரியான காத்துக்குள்ள கிடக்கிற மக்களே.
எப்படின்னா நேத்துனா ஏசோ கூட கரை ஓடிடுவோமா கடல்ல கிடப்போமா அப்படின்னு இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் உழைச்சாதான் முன்னேறும் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் இவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஒரு பாக்ஸ் மீன் கிடைச்சிருக்கு மக்களே. எங்களுக்கு கூட சேர்ந்தவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவங்க வெள்ளனையும் வாங்கிட்டாங்க. ஒரு வட்டி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு மக்களே. அவங்க எப்படின்னா வெள்ளனையும் வாங்கிட்டாங்க. காலையில விட்டு மீன் அவங்க பிடிக்க முடியல. நாங்க லேட்டா வாங்குறதுனால எங்களுக்கு மீன் கிடைச்சிருக்கு. எப்படின்னா நாங்க தூங்கிட்டோம், அவங்க தூங்காம வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியான காட்டத்துல போய்க்கிருக்காங்க. அவங்களையும் நாங்க தான் கட்டாயப்படுத்தி உழைச்சிட்டு போவோம்னு சொன்னோம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மனசங்கடத்துல போய்க்கிருக்காப்ல கரைய. மக்களே எப்படி பாத்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இவருக்கு ஐயோ கையில பிடிச்சி இவருக்கு இவர் எற இவர் இருக்கிற கத்துல தான் இவர் இருப்பாரு. ஆமா, எவ்வளவு தூரம் ஓடினாலும் சீலாவுக்கு இவருக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் எற. இதுக்கு மட்டும் இற இல்ல, எல்லாத்துக்கும் இற. நிறைய பேருக்கு இவர் இற பாத்துக்குங்க. இப்ப 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க. இறை இருக்கு, அதை திங்க போற மீனும் இருக்கு மக்களை. ஆனா இறைய தூக்கி வீசிடுவோம் பாவம். இவனை தப்பிச்சம் படத்துன்னு வந்திருக்கான். இவரை வீச முடியாது. நம்ம தொட்டாப்புல மோகன மீன் வந்திருக்கு. இந்த செட்ல பரவாயில்ல, நம்மளுக்கு பாடு அது உயிர் மக்களைங்க பாருங்க எப்படி துடிக்குதுன்னு பத்தி. வாவ், வாட்டர் பவர். வலை வெளுப்பு கொடுத்துருவோமா? எந்த வேலையுமே கழிக்கல மக்களே. அவ்வளவு வேலையும் வாங்கி தான் வச்சிருக்கு. காத்து வரும், நாங்க கரையோட போறோம். இதுக்கு மேல இருந்தா எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு இல்ல. அவ்வளவுதான். வள்ளத்துக்கும் கேரண்டி இல்ல. குடிக்குது உயிர் மீன் குடிக்காதடா. ஆமாடா. குட்டி மக்களே, இவருக்கு பல்லு கடுமையா இருக்கு. அதனால என்ன செய்யணும்னா இப்படி திருப்பலியை விட்டுக்கிட்டு தேய்க்க வேண்டியதான் போட்டு, இல்லோட்ட வலை பிஞ்சிரும். இப்படி தேய்ச்சா ஒரு பல்ல ஃபுல்லா உடச்சு விடணும். அவ்வளவுதான், பல்லு ஃபுல்லா க்ளோஸ். யாருங்க மக்களே, பல்லு ஃபுல்லா உடச்சு விட்டாச்சு. இப்ப எடுக்க தேவையில்லை. யாருங்க மக்களே, இவ்வளவு பல்லு அதிகமா நீங்க இந்த மீன் வாங்கும் போது பல்லே இருக்காது. அதிகமா நீங்க இந்த மீன் வாங்கும் போது பல்லு இருக்காது மக்களே. ஏன்னா நாங்க கம்பி வச்சு அதை தேய்ச்சுவோம். தேய்ச்சி வச்சு தான் எடுக்கிறது. இவருக்கு இறைய பாத்தீங்களா மக்களே, நெத்திலி தின்றுருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? நெத்திலி வாய்ப்புலாம் நெத்திலி தின்றுருக்காரு. குடல் வழி வந்துட்டு நான் பிடிச்ச முடியல. பாருங்க மக்களே எவ்வளவு நெத்திலின்னு. நிறைய மீன் வளத்தை அழிச்சுதான் நிறைய மீனோட வாழுது இருக்கு. நம்மள மாதிரி வேற வேற உணவுகள்லாம் கடவுள் படைச்சு கொடுக்கல. அவங்க இனத்துகளே மீன் இனத்தையே தின்னு மீன்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா மக்களே, நம்ம மனிதனுக்கு மட்டும் தான் கரெக்டா படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கடவுள். வாவ், இவர் தான் கலிங்க மரல் மக்களே. இவர் ரேட் இப்போ ஒரு 400 ரூபாய்கிட்ட போவாரு. பாத்துங்க மக்களே, இவர் மட்டும் 400. இப்போ இவர் ஒரு கிலோ இருந்தாருன்னா இவர் 400 ரூபா. அதே மாதிரி நிறைய மீன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. இன்னைக்கு கலிங்க கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு மாவுளா கிடைச்சிருக்கு மக்களே. எல்லாமே ரேட்டு போற மீனா கிடைச்சிருக்கு. அதான் சரியான சந்தோஷமா இருக்கு. கொஞ்சமா பிடிச்சாலே நிறைய சம்பாத்தியம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கிடைச்சிருக்கு மக்களே. இன்னைக்கு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம்னு நம்ம என்ன செய்யணும்னா டக்குன்னு எடுத்து ஐஸ் அடிக்கணும் மக்களே. மக்களே, இவளை காத்து கடல்ல கிடந்து ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கிடைக்கும் மக்களே. கன்ஃபார்மா இந்த மீனை வச்சு ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. ஆளுக்கு 2000 ரூபா எப்படி இருக்கு பாருங்க மக்களே, பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த மீனை என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ்ஷா எப்படி மீனை கரையை கொண்டு போறோமோ அதுக்கு தக்கனதான் எங்களுக்கு அமௌண்ட். அதனால நாங்க உடனே வேலை செய்யணும். தூக்குங்கடா மீன் இல்லைங்களா? இதுல எந்த மீன் நாராத மக்களே எல்லாம் வந்தோடனே ஐஸ் போட்டுருமா இல்லையா? ஓடியா 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 ஓடியா, நல்ல மீன் நல்ல மீன், ஓடியா 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 ஓடியா. இங்க திரும்புடா.
இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஐலேசியா. ஐலேசியா. ஆனா என்ன ஐஸா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஐலேசியா. அப்படி பக்கத்துல வராதுடா. குளிருதுடா. நான் தான் தட்டுவேன். Wow! 2000, 3000, 4000, ஓடியா 5000, 10000. குறைஞ்சது 20,000 ஆக்கிக்கு மக்களே. மக்களே பச்சை கலிங்க. இப்ப நாங்க எதுக்கு தட்டினோம்னா இந்த மாவுல வந்து ரொம்ப நைஸா இருக்கு மக்களே. தொழிலெல்லாம் ரொம்ப நைஸா இருக்கு. மற்ற மீன்களுக்கு கீழே போட முடியாது. மேலே ஒளிய ஐஸ் அடிச்சு அடுக்கணும். இதை மட்டும் தெளிவா அடுக்கணும். மற்ற மீன்களை எப்படினாலும் போட்டுக்கலாம். அது திறமை ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கு. அது ஸ்டோர் மேன் ஒரு ஆள் இருக்காப்புல நம்மள்ட்ட. பாருங்க இந்த மீன் அப்படியே கறி தூக்கிட்டு போயிருவேன் நான் இன்னைக்கு வீட்டுக்கு. பாருங்க வலை கண்ணி பட்டு என்னென்ன அலங்கோலமாகி அதுக்கு பெரிய இவர் தான் அழகா இருக்காருல்ல. பக்கத்துல இவர் மட்டும்தான் அழகான மீன். உருட்டு நகர. உருட்டு நகர உருளையா இருக்காரா? எங்க உருளையா இருக்கு? டேய் அது உருளையா இருக்கு. எங்க இருக்கு? தப்பட்டையாவா இருக்கு. இது உருளையா? இது உருளையா? ஏய் உருட்டு நகரெல்லாம் மற்ற மீன்களுக்கு இதா இருக்குமா? எங்க விலை மீன் எடுத்து இதே மாதிரி உருட்டுனதை காட்டுறா பார்ப்போம். இதே மாதிரி உருளை. இவன் இது உருட்டா இருந்தாலும் கொஞ்சம் இதான உருளையா இருக்கு. அது முரல். அதுதான் முரல் பேர் வச்சிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன வேலையை பாடுற. அடுத்து மண்டை மட்டும் வருது. இவன் மாதிரி ஆட்கள் இருக்கிறனால மதுரையில் கொண்டு போய் விற்கிறாங்க. எழுத நிறைய கடைகள்ல அடி வாங்கி போயிருக்கு. கறிகள் நினைச்சேன். யாரு எழுத்து வேணா அந்த போடா. அடுத்து வாழு கறிங்க அதுக்கு மாமரத்தில் பச்சை மாமா பத்தி பச்சை பச்சை கேட்டா பாருங்க அக்களே, பாரு பாருங்க. பாரு பாரு ஓடியா 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 100 ரூபாயா சரியா வாழ்றா. 100 ரூபாய்க்கு பாறை கொடுத்தாதான் அப்படி இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீன் உயிரா வந்த பாறை. அப்படியே வெட்டி பொரிச்சு தின்னம்னா இருக்கு. 500 அதே எனக்கு தெரியாது. கருங்கனி பாறைன்னு தெரியுது. முட்டைப்பாறை இத்தனை முட்டை பாறை. இந்த பாறை கருங்கனி பேர் பாறை தெரியலையா? என்னடா இதான் முட்டை பாறைன்னு நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒரு பாறை தூக்கி போடு. தேங்காய் பாறை சொல்லுவாங்கடா. மஞ்சள் பாறைடா அது. மஞ்சப்பாறை. ஏய் தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாறைடா அது பேரு. இப்ப என்ன பாறை பா இது? நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க மக்களே. இது பாறையாடா? டேய் இது பாறையாடா? இது பாறையாடா? வலை வாங்கும்போது கலிங்க கழிச்சு விட்டுட்டுறா. கைய பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பாரு கடிச்சு விட்டுட்டுறா. ரத்தம் வருது. எல்லாம் ஒன்னானதான். அவன் கையெடு டாலியா டேய். மாவுல கூட நிறைய வச்சிருக்கிய. மாவுல வந்த மாதிரி இருக்கு. நாட்டுக்கோழி வந்து போனா கோழி போட்டு ஏமாத்திட்டாங்க மக்களே. சரி பாரு, இதான் மஞ்சள் பாறை. மஞ்சள் கலர்ல இருக்கு பாரு. போடு அவன் அல்றா. ஏய் கலிங்கனை மட்டும் தானே போடுற. பெல்ட்டை விளக்கல இல்ல. முரல புள்ள போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ் பண்ணுமா இல்லையா? இல்ல பெல்ட்டை விளக்கல இல்ல. இல்ல கரை வந்துட்டாலையா? அதெல்லாம் தெரிஞ்சாச்சுடா. 5 நிமிஷத்துல மீன் அரைக்கிறோமா இல்லையா தெரிஞ்சுக்க. ஆமா. வீணா போனவனே தெரிஞ்சு வைக்கிறதுக்குல்ல எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம்ல. ஒரு பாய்ச்சி வருது தெரியல. அது என்ன பண்ண பண்ணுச்சு? இது ஓரா. இதை வச்சு ஒரு குத்துனோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆளு படுத்துருவாரு. பண்டகரமா பேசுறாருல. குத்தி பார்ப்போமா? கடிக்க ஆரம்பிச்சுட்டா மக்களே. நான் ஓடுறான்னு சொல்லுவேன். அவன் என்ன ஓடுறிய போறியான்னு கேட்பான். எனக்கு தேவையா அது? அவர் சொல்லு. என்ன இந்த மீன் என்னடா சரியான பசங்க இருக்கலாம். கரையை பிடிச்சோம்னு வச்சுக்கவேன் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கும். சுட்டுச்சுனா சூப்பரா இருக்கு. பொரியலுக்கும் பயங்கரமா இருக்கு. இவர் பேர் தான் ஓரா. ஆனா ரேட்டு மட்டும் என்னத்துக்கு கம்மியா போகுதுன்னு இதுவரை
தெரியல மக்களே. மேல ஒளிய மட்டும் தான் இவருக்கு முள்ளு இருக்கு. இந்த முள்ளுக்கு மட்டும் தான் எல்லா மக்களும் பயப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு விஷ முள்ளு சொல்ற மாதிரி இருக்கு. முள்ள தூக்கி காட்டு. இந்த வாருங்க மக்களே, இவருக்கு வரிசைக்கா இருக்கு இந்த முள்ளு. ஆனா இந்த மீனை வெட்டி திங்கிறதுக்கு பயம் மக்களே. ஏன்னா இந்த முள்ளு குத்துச்சுன்னா அவளா கடுக்கு. மற்ற மீன் குத்துனா கூட அவளா கடுக்காது. இவர் குத்துட்டா கை வீங்கிரு, இல்லோட போய் படுத்துருவாங்க ஆட்கள். அதை வச்சு ஒரு குத்து குத்து, நான் இதை வச்சு ஒரு குத்து குத்து. சரியா? குட்டி கட்டா குத்துன கட்டுக்குமே கடுக்காதான். அது கடுக்கதான் செய்யும். இது என்ன மீன்டா? சடையம் தானே? சடையன். இதான் நம்ம நேத்து புடிச்ச மீன். மேல மட்டும் தான் மாவுலா, கீழே ஃபுல்லா முரலு. करला गट्टे उठ पे करा எழுப்பு எழுப்பு அவனை எழுப்பு. நவுளு நவுல்றா. அடே நவுல்றா. அப்பையெல்லாம் இருக்குல்ல, ரத்தம் ஓடுதுடா. கிளப்பு. நீ வீடியோ உன் மக கை கொடுங்க மாமா. ஏமா பாரு, உன் தம்பியை பாரு. உன்னை அடுத்ததுக்கு அவனே சந்தோஷப்படுறான். அவனாக்கு நீ கொடுமை பண்ணி முடிக்கிறேன். ஏய் கால் விட்டு எந்திரா. கால் விட்டு எந்திரா. ஐசியோட கட்டியெல்லாம் போடக்கூடாது. இவரோட கட்டியெல்லாம் போட்டோம்னா நீ நன்றி கட்டி. மாவுளா மாவுளா போட்டு மீள சரியான கூலிங் மக்களே. இங்கே வாருங்க மக்களே, நிற்க முடியல. உங்களுக்கு தெரியத்தான் செய்யும், வெப்பம்னா பறந்து போகிறது. பாறை அதே மாதிரி தான் எடுக்கணும். அவரை எப்படி அடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பாறை எடுக்கணும். பாறை என்ன ஆகும்னா மக்களே செவந்துரும். இந்த நெட்டிக்குள்ள தண்ணி ஒன்னொன்னு செவக்க ஆரம்பிச்சிடும். பாறை ரொம்ப நீட்டாக எடுக்கணும் மக்களே. இதே மாதிரி பண்ணுங்க. போடுமுல்ல ஏத்து ஏத்து.
டேஸ்ட் இருக்குன்னு சொல்றதுக்காண்டி எப்பவுமே பெஸ்ட்டான மீனை மட்டும் தான் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் அவிக்கிறதுக்கு நல்ல மீன் பார்த்தீங்க மக்களே. எவ்வளோ மீன் இருந்தாலும் கஞ்சிக்கு அவிக்கிறதுக்கு காசு கம்மியான மீன் தான் எடுப்போம். ஆனால் பயங்கரமாக இருக்கும். இதுக்குள்ள கும்பலா பார்த்தீங்க மக்களே, கும்பலா, வங்கடை, ஓரா, கட்டா கட்டா மக்களே. இந்த மீன் எடுத்துருக்கோம் அவிக்கிறதுக்கு. எப்படின்னா மக்களே, இப்போ நாங்கள் சாப்பிட்டே ஆகணும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஒரு 8 மணி 9 மணி சாப்பிடுவோம். ஆனால் கடலில் இருந்தோம்னா எந்த டைமும் சாப்பாடு கொடுத்தாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அவ்வளவுக்கு கடுமையான வேலை இருக்கு. நம்ம உடம்பு எப்படி சொல்றது, பகல்ல எப்படி பசிக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு இரவுலையும் பசிக்கும் மக்களே. இடையில காப்பி போட்டு பிஸ்கட் வச்சு தின்றுவோம். இந்த மாதிரி மக்களே பயங்கரமா இருக்கு. கடல்ல போனவங்களுக்குன்னா உடம்பு எப்படி வலிமையா இருக்குன்னா எந்த நேரம் சாப்பாடு தான். சாப்பாடு ஒரு டைம் கிடைக்க விட்டாலும் மறு டைம் நல்லா வச்சு சாப்பிடுறது. ஏன்னா எந்த நேரம் பசிக்கும்ல, அதனால தான் மக்களே. இப்போ நம்ம பால் எடுத்திருக்கோம், அவிக்க மீன் எடுத்திருக்கோம். காப்பியை குடிச்ச உடனே அவிச்சு மீன் சாப்பிடுவோம் மக்களே. ஓடியா 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 ஓடியா